ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, பெட்டர் மேன் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்துட்டு இது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ங்க. ஸோ நம்ம பேரமௌண்ட் பிக்சர்ஸ் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் பார்த்தேன்னா, ட்ரெய்லர் ஒன்று பார்க்க இதை சம்மந்தப்பட்ட என்ன பார்த்தேன்னா, ஒரு பிக்சர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பிக்சரில் வந்துட்டு ஒரு குரங்கோட உருவம், ஷர்ட்லாம் டைலாம் கட்டிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு த பிளானட் ஆஃப் எப்ஸ் இந்த படம் பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ரென்ச்சைஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அதில் இருக்கிற ஒரு குரங்கு, அந்த அந்த குரங்கோட அனிமேஷன் மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்கா, அவ்வளோ தத்ரூமா ரியலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அதுதான் எனக்கு ஞாபகம் முடிச்சு. பட் இந்த படத்தோட எப்படி அந்த குரங்கு அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. இது என்ன ப்ளே பண்ண போகுது இந்த படத்தில், அதுதான் மனுஷ குரங்கு எப்படி, அதுதான் ஒரு ஹைப்பை கொடுக்கும். அதுதான் வந்துட்டு பார்க்கறதுக்கு விஷுவலாக பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தைங்களாம் பார்க்கறதுக்கு அது ஒரு ஹைப் கொடுக்கும்ல, எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும்ல. அதே தான் லிட்ரலி எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீலாக இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த படத்துக்கான ட்ரெய்லர் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்த்துருவோம், லெட்ஸ் வாட்ச். ஸோ ட்ரெய்லர் ஃபார் 2 minutes 29 seconds. ஸோ இந்த வருஷம் தான் வெளியாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ட்ரெய்லர் பார்த்துவோம். வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 go. I'm Robbie Williams. I'm one of the biggest pop stars in the world. This is my story, but I'm not going to tell it in an ordinary way because I don't see myself how others see me. Hey. 2 hours, your ass is mine! To be honest, I've always been a little less evolved. I don't want to ride, so let's take it from the top, shall we? VFX வேற லெவல், செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு பாத்தீங்களா? Well enamored by the stars of the day. You can't learn it. You're either born with it or you're a nobody. Don't want to be a nobody. Cute. You're enough. The places where we go. January 2025. You got in? You're in that band? I'll give this fucking baby! Shut up, you tits! Oh, fuck off, Glenn! Mother! Look around the table. In 5 years, we're all going to hate each other. But we'll be rich. Do I look like a pop star to you? I wouldn't change your hair on your head. And through it, she offers me protection. I want to prove I can make it on my own. Proof to who? Everyone. And down the waterfall, wherever it may take me. Songs are only valuable if they cost you something. If you're going to laugh, do it on the inside, yeah? And know that life won't break me. I don't give a fuck what they think! You give a fuck what everyone thinks. Remember, I believe in you. Through it So, the story starts. I'm loving angels instead. ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டோம். முக்கியமாக வந்துட்டு எப்பயுமே சொல்லிட்டு தான், ஹாலிவுட்னாலே விஎஃப்எக்ஸ் சிஜி இல்லாத ஒரு விஷயத்த கூட இருக்கிற மாதிரி செம்ம ரியலிஸ்டிக்காக காமிச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. எனக்கு அப்படியே அந்த பிளானட்ஸ் ஆஃப் எப்ஸ் அந்த படத்துலேருந்து ஒரு குரங்கை வந்துட்டு கூட்டிட்டு வந்து நடிக்க வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. எனக்கு கதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு லைஃப் லெசன் இருக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சுங்க. ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வரவங்க, இந்த மேபி இந்த மங்கியோட இந்த மனித குரங்கு, பேசுற குரங்கு வந்துட்டு என்ன சொல்றது, அதோட வாழ்க்கை, அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த படம் போகுது. அதோட லைஃபை தான் வந்துட்டு, அதோட லைஃப் சர்க்கிளை தான் வந்துட்டு காட்ட போறாங்க. லைஃப் தான் அதற்கு பிடிச்சதை அச்சீவ் பண்ணிச்சா இல்லையான்னு அதை தான் காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுல நிறைய இமோஷனல் ஸ்டோரியா தான் இருக்க போகுது. இந்த மாதிரி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னன்னா ஒண்ணு, கண்டிப்பா லேகா இருக்கும். உங்களுக்கு சில பேருக்கு புரியாதவங்க போர் அடிச்சிருவாங்க, நிஜமா சொல்றேன். ஏன்னா வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லா வந்துட்டு
டயலாக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ டயலாக்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் புரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து சப்டைட்டில் பாரு கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு பொறுமை இருந்தால், உங்களுக்கு கதை வேணும்னா, கதை புரியணும்னா, கதையை பேஸ் பண்ணி நீங்கள் படம் பார்க்க போறீங்கன்னா இந்த டயலாக் வந்துட்டு நீங்கள் கவனிங்க. அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த டயலாக் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கதையை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பிளைன் பண்றப்போ உங்களுக்கு கதை புரியும். அந்த வேர்ல்டுக்குள்ள நீங்க போவீங்க. அதுதான் என்னோட பர்சனல் தாட்ஸுங்க. நானும் அந்த மாதிரி தான் நானும் படம் பார்த்தேன். ஸோ இந்த டெட்பூல் அண்ட் வோல்வரின் கூட சில பேக் ஸ்டாரிலாம் வந்துட்டு டெட்பூல் வந்துட்டு வோல்வரின் கூட சொல்றப்போ டயலாக் மூலமா தான் வந்துட்டு கன்வே பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம கேட்குறப்ப தான் நம்மளுக்கு நம்மளால அந்த வேர்ல்டுக்குள்ள கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் பெட்டர் மேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சா வந்துட்டு நான் இந்த படம் வந்துட்டு நான் போய் பார்ப்பேன், தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வருவேன். இந்த மாதிரி ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இந்த டயலாக்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அதில் ஒரு அங்கே ஒரு கண்ணோட்டம் வச்சு டயலாக் மேலே வந்துட்டு டயலாக் பொறுமையாக நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம் கதையை. ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த பெட்டர் மேன் இந்த மாதிரி ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி பிடிக்குமோ ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. ஸோ see you next video. And then signing off you, I am Naveen. Take care. Bye.